சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, முதல் பகுதி உட்பிரகாரத்திலே 2 சத்தியமும், 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியமும், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அனுசரித்து சுத்தத்தையும், சுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் சுதந்திரித்திருக்கிறோம். இப்போது 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள்ளாக வருகின்றோம். இந்த பகுதியிலே 2 சத்தியமானது இருக்கின்றன. 1, ஜீவ வார்த்தையை கொடுக்கிற சத்திய தேவ செய்தி. 2, ஜீவ கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற சத்திய ஜெபம். சத்திய தேவ செய்தியானது புதிய ஏற்பாட்டு சபையாக இருக்கக்கூடிய நாம புதிய உடன்படிக்கையின்படி வாழ்வதற்கு நம்ம எல்லாருடைய இருதயங்களிலும் சத்திய தேவன் தம்முடைய புதிய உடன்படிக்கையின் வார்த்தையை எழுதி வைக்க போகிறார். நம்முடைய இருதயங்கள்ல புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகள் எழுதப்பட்டு அது நமக்குள்ள இருந்தால்தான் புதிய உடன்படிக்கையின்படி சிந்தித்து நாம் வாழ்க்கையை நடத்த முடியும். புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நித்திய ஜீவனுக்குள், நித்திய உடன்படிக்கைக்குள், நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பார்கள். உங்களை என்னை நித்தியத்துக்கு தயார்படுத்துகிற புதிய உடன்படிக்கையின் சத்தியமாக இருக்கின்ற ஜீவ வார்த்தையின் சத்திய தேவ செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு ஆவியின் கனியை குறித்த சத்தியம். கலாத்தியர் 5:22-23, எபேசியர் 5:9, எபிரேயர் 13:15. முதல் 2 வசனங்களை உள்ளே வாசிக்கவும், அடுத்த 2 வசனங்களை வெளியே ஒருவர் வாசிக்கவும். முதலாவது உள்ளே வாசிக்க நாம் கேட்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நித்திய அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
ஆவியின் கனியோ 9 விதமான சத்தியத்தை வாசிக்க கேட்டோம். 2 வசனங்கள்ல. அடுத்த 2 வசனங்களையும் நம்ம தொடர்ந்து வாசிக்க கேட்போம். மறுபடியுமாக அடுத்த 2 வசனமாக நாம் வாசிக்க கேட்ட வசனங்களிலே ஆவியின் கனியாக 4 சத்தியம் எழுதப்பட்டிருந்தாலும் இங்கே 3 சத்தியம் ஏற்கனவே வாசித்த 9 சத்தியங்களிலே இல்லாத 3 சத்தியம். அங்க 9, இங்க 3, மொத்தம் 12 விதமான சத்தியத்தை ஆவியின் கனியாக நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் இந்த சத்திய மார்க்க ஆலயத்துல 12வது வருஷத்துல வந்துகிட்டு இருக்கிறோம். 12 ராஜ்யத்தின் எண். வேதத்துல 12 தொடர்புடைய சத்தியம் எங்க வந்தாலும் அங்க தேவனுடைய ராஜ்யத்தை மையப்படுத்துகிறது. இந்த 12ஆம் வருஷத்துல நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமா அறிந்து கொள்ளும் போது அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம இருக்கிறோம் என்பது உறுதியாகிறது. சரி, தேவனுடைய ராஜ்யத்தை நாம அறியும் போது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா நாம வாழும் போது, அந்த 12 இலக்க சத்தியத்திலே என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆவியின் கனி 12 சத்தியமா இருக்குது. புதிய ஏற்பாட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் ஜனமா இருக்கிற நம்மிடத்திலே இந்த ஆவியின் கனி 12 வெளிப்படும். அதுல முதல் கனியா வாசிச்சது அன்பு. ஆவி ஆத்மா சரீரத்துல அன்பு வரணும். அன்பு கனியா வெளிப்படணும். கனி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, மதுரமானது, நன்மைக்கு ஏதுவானது. அன்பு நம்மிடத்திலே ஆவி ஆத்மா சரீரத்துல வெளிப்படணும். அடுத்தபடியா பார்க்கும்போது ஆவியின் கனியிலே அன்புக்கு அடுத்தபடியா சந்தோஷம். கிறிஸ்தவ ஜனங்களிடத்துல எப்படி அன்பு இல்லாம இருக்கிறதோ, சந்தோஷம் இல்லாம இருக்கிறதோ, அதே போல சத்திய மார்க்கத்தாராக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளா இருக்கிற நம்மிடத்துல அன்போ சந்தோஷமோ இல்லாம இருந்துடக்கூடாது. உலக அன்பையோ உலக சந்தோஷத்தையோ இங்க நம்ம பேச கேட்கல. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆவியின் கனியாகிய அன்ப சந்தோஷத்தை நம்ம கேட்டுட்டு வர்றோம். என்னென்ன மாதிரியான நிலைமையில எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள்ல அன்பு வெளிப்படணும்னு கேட்டோம். சந்தோஷம் வெளிப்படணும்னு கேட்டோம். சந்தோஷத்தை குறிச்சு பார்க்கும் போது எப்போதும் சந்தோஷமா இருக்கணுங்கிற மாதிரி கேட்டோம். அன்பு சந்தோஷத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக நாம கேட்க ஆரம்பித்தது சமாதானம். கிறிஸ்தவ ஜனங்க கிட்ட சமாதானம் இருப்பது போல தெரியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சமாதானம் இருக்கிறதா? கேள்விக்குறிதான். சத்திய மார்க்கத்தாரா இருக்கிற நம்மிடத்திலே சமாதானம் இருக்கணும். எங்கெல்லாம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய ஆவியில இருக்கணும். 2வது அது நம்முடைய ஆத்துமால இருக்கணும். 3வது அது நம்முடைய சரீரத்துல இருக்கணும். ஏற்கனவே ஆவியில இருக்கிறதையும் ஆத்துமால இருக்கிறதையும், ஆவியில இருக்க வேண்டியதையும் ஆத்துமால இருக்க வேண்டியதையும் கடந்த 2 வார பிரசங்கத்துல கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியின் கனியாகிய சமாதானத்தை குறித்து தொடர்ச்சியா 3வது பிரசங்கமா இப்ப உபத்தலைப்பு எழுதுங்க. சரீரத்தில் சமாதானம். இன்றைய உபத்தலைப்புக்கான வசனங்களை சொல்றேன். இந்த வசனங்களையும் குறிங்க. வசனங்கள் எல்லாம் எழுதின பிறகு ஜெபத்தோட சத்திய தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:33, 2 தெசலோனிக்கேயர் 3:16. உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் மவுத் இல்லையோ, பொதுவா நார்த் இந்தியால இப்படி சொல்லுவாங்க, மவுத் ஆயிட்டாங்க.
அப்படின்னா என்னன்னு வெளியே இருக்கிறவங்க கேக்குறாங்க. நாசியில சுவாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. வசனங்களை வாய் திறந்து என்ன பண்ணணும், எதுக்கு சொல்லணும்? சத்தியம் கண்ணுல பார்க்கணும், சத்தியம் கையில எழுதணும், சத்தியம் வாயில சொல்லணும். ஆவி, ஆத்துமா, சரீரம். நமக்குள்ள சத்தியம் வரணும் வரணும்னு மட்டும் கேட்கிறோம். அது வருவதற்கான செயல்பாடு வேண்டாமா நம்ம கிட்ட? அப்ப உள்ள இருக்கிறவங்களும் வெளியே இருக்கிறவங்களும் நீங்க விரும்புனீங்கன்னா, ஐ மீன் உங்களுக்குள்ள சத்தியம் வரணும்னு விரும்புனீங்கன்னா, எப்ப வசனம் சொல்றோமோ அதை வாய் விட்டு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும், எழுதணும். 1 Corinthians 14:33 எழுதியாச்சுங்களா? சரி, அடுத்த வசனம் 1 Corinthians 7:15. அடுத்த வசனம் யாக்கோபு 3:18. அடுத்த வசனம் 2 பேதுரு 3:14. அடுத்த வசனம் 1 பேதுரு 3:11. கடைசி வசனம் ஏசாயா 48:18. எல்லாரும் வசனங்களை எழுதியாச்சுன்னு நினைக்கிறேன். கண்களை மூடுவோமா? நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு சபையா இருக்கிறோம், புதிய உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறோம். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தில் ஒன்றாக இருக்கின்ற சமாதானம் நம்முடைய சரீரத்துல வரணும் அப்படின்னா அதற்குரிய வசனங்கள், சத்தியம் நமக்குள்ள எழுதப்படும். எல்லாரும் நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கலாமா? ஜெபிக்க ஒப்பு கொடுக்க தாழ்த்தலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சத்திய தேவ செய்திக்காக இந்த தெய்வீக நாமங்களுக்கு கொடா கோடி துதியின் மகிமையை செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எழுதின எல்லா வசன சத்தியங்களுக்காகவும் கொடா கோடி நன்றி செலுத்துகிறோம். சர்வத்தையும் ராஜரீகம் செய்கிறவரே, புதிய ஏற்பாட்டு சபையாராகிய எங்களையும் ஆளுகை செய்கிறவரே, வணங்கி கும்பிட்டு தொழுது ஆராதித்து சேவிக்கிறோம். ஆவியின் கனியாகிய சமாதானத்தை என்னிலே எங்களிலே சரீரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்தவர்களை போலவோ, நாங்கள் உலக மக்களை போலவோ எழுத்தை எழுத்தாக மாத்திரம் பார்க்காமல் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை எங்களுடைய ரத்தத்திலே நிறைவேற்ற, ஆவியின் கனியாக வெளிப்படுத்த இந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடை எங்களுக்கு தாருங்க. 4:12-5:14 சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவன் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, ஆவியின் கனியிலே ஒன்றுதான் சமாதானம். இந்த சமாதானம் நமக்கு என்னவென்று முதலில் நினைவுக்கு வர வேண்டும். சமாதானம் என்பது கலகம் இல்லாமல் அமைதியோடு வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிறது. கலகம் அப்படின்னா சண்டை, சண்டை இல்லாம இருக்குன்னா சமாதானமா இருக்கு, சமாதானமா இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியல. எத்தனையோ பிரச்சனை அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்க தான் செய்யறோம். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம்,
ஆனா நம்முடைய ஆவியில சமாதானம் இருக்கலாம். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா நம்முடைய ஆத்துமால என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். இந்த வேறுபாட்டை விளங்கி ஆவியின் கனியாகிய சமாதானத்தை நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு சத்திய அறிவோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். உலக மக்கள் சமாதானம் இல்லைன்னு சொல்லலாம், ஒருவேளை கிறிஸ்தவ மக்கள் கூட சமாதானம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சத்திய மார்க்கத்தானா இருக்கிற நீங்களும் நானும் சமாதானம் இல்லைன்னு ஒருபோது சொல்லவோ நினைக்கவோ கூடாது. அப்படி சொல்றோம் நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஆவியின் கனியா சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். ஆவியின் கனியாக இருக்கக்கூடிய சமாதானம் நம்முடைய ஆவியில ஆத்துமால இல்ல அப்படின்னா நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் கலகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். எதுக்கு இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கும்? கலகத்துக்கு. மனசெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். மனசெல்லாம் எப்படி இருக்கும்? சண்டை போட்டு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. இன்னாசியா வெளியேதான் இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள பிரேமும் இன்னாசியாவும் பாக்ஸிங் போடுவான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அதுக்காக நீங்க இன்னாசியாவும் பிரேமையும் என்ன பண்ணிக்க கூடாது, அப்படி பார்க்க கூடாது. ஆளு வெளியே இருக்குது, ஆனா ஆளு உள்ள என்ன போடுது? ஃபைட் நடக்குது, சண்டை நடக்குது. மனசுக்குள்ள ஓங்கி குத்து, ஓங்கி இடி. அந்த மனசு பண்றான் பாரு, கடைக்கா போயிருக்க நீனு, வா நீ வீட்டுக்கு வருவல்ல, வச்சுக்கிறேன் பாரு. மனசுல இருக்கிறது அப்படியே எங்க வருது? வாய்க்கு வர்றது. இங்க போய் தொலைஞ்சாருன்னு காணோம், வந்து சேரட்டான் நடுமூக்குல குத்துறாங்க. என்ன பண்றான் பாரு, வாயில இருந்து என்ன வருது? அந்த கலகமுள்ள வார்த்தை வருது. நல்லா கவனமா கேட்கணும். சத்தியம் சரியா நமக்கு விளங்கணும். ஆவியும் சரி, ஆத்துமாவும் சரி, வார்த்தையும் சரி, எண்ணமும் சரி, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்ன மாதிரியான எண்ணம் இருக்கணும், என்ன மாதிரியான பேச்சு இருக்கணுங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அதுதான் ஆவியின் கனி. போன் பண்ணி சொல்லியிருப்போம், கரெக்டா 5 மணிக்கு நான் வருவேன், எங்கேயும் வெளியே போயிடாத கணவன் சொல்லுவார் மனைவி கிட்ட. மனைவியும் சரி அப்படிம்பாங்க. ஆனா மறந்தாப்புல வீட்டை பூட்டிட்டு ஒரு அவசரமா ஒரு வேலையை என்ன பண்ணிருப்பாங்க, வெளியே போயிருப்பாங்க. இவர் வந்த உடனே ஒரு பொருளை எடுத்துட்டு உடனே என்ன செய்யணும், அவசரமா போகணும். இப்ப இவர் வந்து 1 மணி நேரமா வீட்டு வாசல்ல நிக்கிறாரு, போன் போடுறாரு மனைவிக்கு. 1 சிக்னல் கிடைக்கல, 2 என்கேஜ் பிஸி பிஸின்னு வருது, 3 சுவிட்ச் ஆஃப். உடனே நீங்க மெசேஜ் பாஸ் பண்ண முடியல. அவங்களும் போன வேலை 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வர்றாங்க. இப்ப கணவரை பார்த்த உடனே ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஏன்? மறந்ததுதான். ஆனா கணவன் மூஞ்சி பார்க்கணுமே, சுட்ட கத்திரிக்காய் மாதிரி இருக்கும், பயங்கரமா இருக்கும் முகம். நான் ஒரு சின்ன சாதிக்கு சொல்றேன், பல விஷயம் இருக்குது, டெய்லி லைஃப்ல நடக்கிறது தான். என் வாழ்க்கையில இது மாதிரி நிறைய காரியங்களை பார்த்திருக்கேன். இங்க இருந்து நானும் என் கூட ஒரு பையனுமா நாங்க கிளம்புவோம், எங்க வீட்டம்மாவோ இன்னொரு பையனுமா அவங்க கிளம்புவாங்க. நாங்க முன்னாடி கிளம்புறோம்னு சில நேரம் என்ன பண்ணிடுவோம், சாவியை வாங்கிட்டு போயிடுவோம். ஆனா அவங்க எங்களுக்கு முன்னாடி போய் நிப்பாங்க. அங்க போய் நிக்கிறவங்கள யாருக்காவது அவசரமா இருக்கும். என்ன அவசரம்னு கேட்காதீங்க. இப்ப நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப மனசுல எப்படி இருக்கும், சாவியை கொடுத்துட்டு போறது இல்ல, சாவியை வேற வாங்கிக்கிறது, வர்றதும் லேட்டு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள். மனசு என்ன பண்ணும், கலகத்துக்குரிய எண்ணம். வாயில என்ன வரும், கலகத்துக்குரிய பேச்சு. அங்க என்ன இல்ல, சமாதானம். இதேதான் உலக மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதே மாதிரி நடக்கணுமா? நம்ம சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், பிள்ளைய சரிங்க செய்யறேங்க, அப்புறம் செய்யாது. இப்ப உடனே மனசுக்குள்ள என்ன வரும், ஒரு கலவத்துக்குரிய எண்ணமும் கலவத்துக்குரிய வார்த்தையும் வரும். சோ உலக மக்களுக்கும் சத்திய மார்க்கத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும்.
உலக மக்கள் கிட்ட ஆவியின் கனி சமாதானம் இருக்காது. தேவ ஜனமா சத்திய மார்க்கத்தானா இருக்கிற நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். எப்படி ஆவியில இருக்கணும், ஆத்மால இருக்கணும்னு பார்த்தோமோ அதே மாதிரி மூன்றாவதாக சரீரத்திலும் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட மெசேஜ் முடிஞ்சுது. இப்ப நம்ம வசனங்கள் வழியா பார்த்து விறுவிறுன்னு முடிக்க போறோம். 1 Corinthians 14:33 உள்ள வாசிங்க. முதல்ல உள்ள வாசிங்க, ரெண்டாவது வெளியே வாசிங்க. 1 Corinthians 14:33. உங்களுடைய என்னுடைய தேவன் எதுக்குரிய தேவனா இல்லையா? இந்த அறிவு நமக்கு வேணும். இந்த அறிவு நமக்கு வேணும். நம்முடைய தெய்வம் கலகத்துக்குரிய தெய்வம் இல்ல. அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? தொடர்ந்து வாசிக்க கேட்போம். எதுக்கு அவர் தேவனாயிருக்கிறாரு பாருங்க. ஆவியின் கனியிலே ஒரு சத்தியமா இருக்கக்கூடிய சமாதானத்துக்கே அவர் என்னவா இருக்கிறாராம்? தேவனா இருக்கிறாராம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அவரிடத்துல சமாதானங்கிற ஆவியின் கனி வெளிப்படுது. இவரை தெய்வமா அறிந்த, இவரை தெய்வமா ஏற்றுக்கொண்ட, இவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நீங்களும் நானும் சமாதானம் என்கிற கனிக்குரியவர்களாக வாழணுமா இல்லையா? நீங்கள் நானும் கலவம் பண்ணலாமா? வீட்டுக்கு மனைவி அங்க இருந்து வண்டியில வந்து நிப்பாட்டிட்டு வர்றதுக்குள்ள, அந்த வண்டியை விட்டு இறங்குறதுக்குள்ள, ஸ்டாண்ட விட்டு இறங்குறதுக்குள்ள அப்படி காலை எடுத்து ஒரு எத்தி அது உழுவாத பிடிச்சுக்கோ. மனைவி எட்டி வதைக்கிற, நீ உழுவ மாட்டேங்கிறியா? 2 கையை வச்சு என்ன பண்றது? அப்படியே பிடிச்சி தள்ளுறது. கீழே உழுவாம காலை ஊடி சரிஞ்சு முட்டி கிட்டி வச்சு தேக்கினாலும் என்ன பண்றது? கீழே உழுவுற வர பிடிச்சி தள்ளுறது. என்னத்துக்கு மனுஷனா இருக்கிறோம்? கலகத்துக்கு மனுஷனா இருக்கிறோம். என் தெய்வம் எதுக்கு தெய்வமா இருக்கிறாரு? சமாதானத்துக்கு தெய்வமா இருக்கிறாரு. ஏன் உன் மனைவி தானே ஏதோ ஒரு மறதி வந்துடுச்சு, ஏதோ வெளியே போனாங்க, போன்ல கான்டாக்ட் பண்ண முடியல, திரும்ப லேட்டா வந்துட்டாங்க, அதுக்காக நீ கலவம் பண்ற அப்படின்னா நீ எப்படி சமாதானத்தின் தேவனை ஏற்றுக்கொண்ட? நீ எப்படி சமாதான தேவனுக்கு பாத்திரனா வாழ்ற? நீ எப்படி கலகம் இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியும்? சரீரத்துல செயல்பாடுகள்ல என்ன இருக்குது? சமாதானம் இல்ல, கலகம் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சொன்னது ஒரே ஒரு உதாரணம் தான். இது மாதிரி 1000 சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? நடந்துகிட்டே இருக்கோம். சர்ச்சில இருந்து வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனவன பார்த்தா பிள்ளைய செல்போனை வச்சுட்டு வந்திருக்கோம். உடனே பிள்ளையனுடைய முதுகுல என்ன பண்றது? கும்புன்னு கும்புறது. என்கிட்ட செல்போனை வாங்கினியா இல்லையா? எதுக்கு அங்க வச்சுட்டு வந்த? அங்க யாராவது எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா கேட்க முடியுமா? நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காது. குழந்தை வாங்கி விளையாடுது, விளையாண்டு முடிச்சோம்னா அதுக்கு என்ன பண்ணிருச்சு? மறந்துருச்சு. வீட்டுல போய் என்ன பண்றது? அந்த போன் சர்ச்சில மாட்டிக்கிச்சான், சமாதானமே இல்லையா, வச்சு கும்புன்னு. வீட்டுல பிள்ளைய பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு அம்மா வந்து எதையாவது ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. அது அங்கிருந்து வேகமா முடியாது என்ன பண்ணிரும்? இடிச்சு தள்ளிட்டு கிட்ட ஓடும். அது பாட்டுக்கு பாக்காம நின்னுச்சுன்னா அடி விடுவோங்க. முன்னாடியே துரத்திட்டு போறது, வெச்சு வெளுன்னு வெளுக்கிறது. சரீரத்துல செயல்பாடுல என்ன இல்ல? சமாதானம். சண்டைய கொண்டு வர்றது. நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. நீங்களும் நானும் முதல்ல தெளிவா இருக்கணும். என் தேவன் கலகத்தின் தேவனாக இல்லை, என் தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அடுத்தவங்க சண்டை போட்டாலும் நாம சமாதானமா இருக்கிற வாழ்வை நடத்த வேண்டும். நம்மளும் போய் ஒருத்தட்ட சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும். நம்ம கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? உலகம் என்ன சொல்லும்? நான் சண்டைக்கு போக மாட்டேன், சண்டை வந்தா விட மாட்டேன். அது எப்படியோ சொல்றாங்க. நான் வம்புக்கு போக மாட்டேன், வம்பு வந்தா விட மாட்டேன். ஏன் உலகத்தான் கலகத்தின் தேவனை கும்பிடுறான்? யார கும்பிடுறான்? புரிஞ்சுக்கங்க.
நீங்களும் நானும் சமாதானத்தின் தேவனை வணங்குறோம். சமாதானத்தின் தேவனை வணங்கக்கூடிய நீங்களும் நானும் யாரு வேணாலும் கலகம் பண்ணிட்டு போட்டோம் அவங்க உடம்ப வச்சு, நீங்களும் நானும் நம்ம உடம்ப வச்சு என்ன பண்ணக்கூடாது, கலகம் பண்ணக்கூடாது. எப்படி நடந்துக்கணும்? சமாதானமா நடந்துக்கணும். உன் கையில சமாதானத்தின் கனி வெளிப்படணும். என் கையில சமாதானத்தின் கனி வெளிப்படணும். என் காலில் சமாதானத்தின் கனி வெளிப்பட வேண்டும். என்னுடைய கைகளிலும் கால்களிலும் சமாதானத்தின் கிரியைகள் வெளிப்பட வேண்டும். ஒருத்தருடைய வலது கண்ணத்தை அரைஞ்சா அதுக்கடுத்து என்ன மறந்து போச்சா? மறுகண்ணத்தையும் திருப்பி கொடு காட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ சமாதான கனிய ஒன்னிடத்துல வெளிப்படுத்துறன்னு அர்த்தம். இதுக்கு பொருள் புரியாம நம்ம இருக்கிறோம். உலகத்துல என்ன சொல்லுவாங்க, நீ காலை மிதிச்சன்னா நான் தலைய மிதிப்பேன். பல பேர் சொல்ல நான் கேக்குறேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எப்படி ஆள் தெரியுமா, நீ காலை மட்டும் மிதிச்சு பாரு, நான் உன் தலையவே மிதிச்சு விடுவேன். என்ன சண்டை, என்ன கலகம் உடம்புல, நீ மட்டும் ஒரு இட்லி எடு, 9 இட்லி எடுக்கிறேன்னா நீ பாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னமா கலகம் பண்றாங்க. குழந்தைங்க மாதிரிதான். இன்னும் சபையில 40 வயசு குழந்தை இருக்கு, 50 வயசு குழந்தை இருக்கு, 60 வயசு குழந்தை இருக்கு, 80 வயசு குழந்தை இருக்கு. நான் யாரையும் சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். குழந்தை மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய சுபாவ தன்மையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உடலிலே சமாதானம் இல்லை, சரீரத்திலே சமாதானம் இல்லை, மாம்சத்திலே சமாதானம் இல்லை, ரத்தத்திலே சமாதானம் இல்லை. நம்ம ரத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொதிக்கும் ரத்தம், சொல்லிக்குவோம் வேற, ரத்தம் கொதிக்குது, ரத்தம் சூடாயிடுச்சு, அடுப்பு மேலையும் உட்கார்ந்த நம்முடைய செயல்பாடு பாருங்க. தெய்வத்தை பற்றிய அறிவில்லாதனாலதான். தெய்வம் உங்களை என்னையும் ஆவியின் கனி ஆகிய சமாதானத்தோட வாழணும்னு எழுதி வச்சிருக்கிறாரேங்கிறத அறியாததுனாலதான் நீங்களும் நானும் உடம்புல சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு பதிலா சண்டைய கலகத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அண்ணனும் தம்பியும் கழுத்தையும் புடிச்சுக்கிட்டு அப்படியே நிப்பாங்க. யாரு? அண்ணனும் தம்பியும் எதை புடிச்சுக்கிட்டு? கழுத்தையும் புடிச்சுக்கிட்டு. ஆனா தெருவுல எவன் கூடயா தோல்ல கைய போட்டுட்டு போவான். வீட்டுல வந்து எவன் கழுத்தை பிடிப்பான்? கூட பிறந்தவன் கழுத்தை பிடிப்பான். என்னமோ பரம விரோதி மாதிரி. என்ன புரிஞ்சு வாழ்க்கை நடத்துற? அக்கா தங்கச்சி குடும்பிய பிடிக்கல, நல்ல வேலை இதுக்கிட்டே டூப்ளிகேட் விக்க வைக்கணும் மாட்டேங்குது. ஒரிஜினல் முடி இருந்ததுன்னா புடிச்சு தரன்னு இருக்குதுங்க. நிறைய பாக்குறமே, வீடியோ எல்லாம் பாக்குறமே. என்னன்னு பார்த்தா அக்கா தங்கச்சி என்ன சமாதான வாழ்க்கை. அடுத்த வசனம், நமக்கு அந்த 1வது வசனம் தெளிவா புரிஞ்சா போது இனி அடுத்தடுத்து வாசிக்கிற வசனங்கள் நமக்கு நல்ல விளங்கும், சத்தியம் விளங்கும். பாருங்க, சமாதானத்தின் தேவன் அங்க இருந்துச்சு. அங்க என்ன இருந்துச்சு? இங்க என்ன இருக்குது? இது யாரு? எல்லாரும் சொல்லுங்க, யாருன்னு சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசு என்னன்னு சொல்றது? சமாதானத்தின் காரணர். இதான் ஆராய்ச்சிங்கிறது. சரி, சமாதானத்தின் கர்த்தர் தாமே. அடுத்த வார்த்தையை கவனிங்க, எப்பொழுதும். என்ன போட்டிருக்குது? எப்பொழுதும். ஆமா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம வேலை வாழ்க்கையா இருக்கட்டும், எப்பொழுதும் நம் 3 வாழ்க்கையிலையும் எப்பொழுதும் சகல விதத்திலும். எப்படிங்க? ஒரு விதம் 2 விதம் இல்ல, சகல விதத்திலும். திடீர்னு கணவன் வருவார், நம்ம கிட்ட நடந்துக்கிறதே வேற விதமா இருக்கும். திடீர்னு மனைவி வருவாங்க, நம்ம கிட்ட நடந்துக்கிறது வேற விதமா இருக்கட்டும். திடீர்னு பிள்ளைங்க வருவோம், நம்ம கிட்ட நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கட்டும். திடீர்னு மாமியார் வருவாங்க, திடீர்னு மருமக வருவாங்க, எல்லாம் வேற விதமா இருக்கும். எப்படியோ நடக்கட்டுங்க, சகல விதத்திலும் உங்களுக்கு எதை தருவாரு? ஆவியின் கனின்னு சொல்லப்படுகிற சமாதானத்தை
என் சரீரத்துல நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு சமாதானத்தின் தேவனை குறிச்ச அறிவு இருந்தா மட்டும் போதாது. சமாதானத்தின் கர்த்தராகிய ஆவியானவரிடத்தில் இருந்து அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யார்ட்டையாவது நம்ம சண்டை போட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து சமாதானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. யாராவது நம்ம கிட்ட வந்து சண்டை போட்ட பிறகு அவங்க கிட்ட சமாதானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் சொன்ன வார்த்தையில கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில சண்டை கலகான்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து வெளிப்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட சமாதானம் இருக்கணும். அத சமாதானத்தின் கர்த்தராகிய ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சரிங்க, வாசிங்க. சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் சபைக்குள்ளே உங்களையும் என்னையும் அழைத்து வைத்திருக்கிற நோக்கம் பல இருந்தாலும் அதுல ஒண்ணு, நீங்களும் நானும் சபைக்குள்ள எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணுமா? இந்த சபையை பத்தி சொல்றேன்னாலும் அதுக்கும் காரணம் இருக்கு. அத கொஞ்சம் எதுக்கு சொல்றோன்னு சிந்திச்சு பாருங்க. இப்ப இதே வசனத்தை குடும்ப வாழ்க்கையோட இணைப்போம். குடும்பத்துல கணவனும் மனைவியும் வச்சுக்கங்க, ஒருத்தர் பிரிஞ்சு போகலாமா? ஏதோ ஒரு காரணமா ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு வருது. அந்த வேறுபாடு எதை கொண்டு வரும்? சண்டைய கொண்டு வரும். சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? பிரிவினை வரும். நான் டக்குன்னு பிரிவினைக்கு போக வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் சண்டை வரும். சண்டை எதை கொண்டு வரும்? பிரிவினையை கொண்டு வரும். திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பிரிஞ்சு போகாம என்ன சூழ்நிலையில என்ன நடந்தாலும் எப்படி வாழணும்? கூடி சமாதானமா வாழணும். கூடி வாழ்வதற்கு பெயர் தான் என்னதுங்க? சமாதானம். அதே மாதிரிதாங்க சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். சபைக்குள்ளே வருவதற்கு தேவன் நம்மை அழைத்து விட்டார். தேவனுடைய அழைப்பிற்கு இணங்கி சபைக்குள்ள வந்துட்டோம். இப்ப சபைக்குள்ள வந்த பிறகு சபையில சில பிரச்சனை வருமா வராதா? வரும். வந்த உடனே என்ன பண்றது? அற்புத சபை வச்சிருக்கிற, அதிசய சபை வச்சிருக்கிற, உன்னை விட்டு அந்த உலகத்துல எங்களுக்கு சபையே இல்ல பாரு, அடிச்சு விட்டு விழுந்தா 1008 சபை இருக்குது, எவ்வளவு மார்க்கெட் இருக்குது, வாங்கிட்டு இல்லைன்னா அங்க வாங்கிட்டு போறேன். இப்ப எங்க பார்த்தாலும் சூப்பர் மார்க்கெட் நிறைய வந்துருச்சு. சூப்பர் மார்க்கெட் இங்க இல்லைன்னா அங்க வாங்கிட்டு போறேன். உன் சபை இல்லைன்னா எங்கயோ போயிட்டு போறேன். ஏன்னா பெரிய சத்தியமா இருக்கும். இது சரி கிடையாதாமா. உங்ககிட்ட வந்து நான் எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்காது, நான் நினைக்கிறதெல்லாம் உன் சபையில இல்ல, நான் பாட்டுக்கு எங்கேயாவது என்ன பண்ண போறேன் அப்படின்னு என்ன பண்ணி போக கூடாது, பிரிஞ்சு போக கூடாது. சபையிலே நிலைத்து இருக்கிற மாதிரி கூடி சமாதானமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சிலர் வர முடியலன்னா இன்னைக்கு வர முடியலங்கிறத சொல்லல, தொடர்ந்து இங்க வர முடியல, இங்க இருந்து பிரிஞ்சு போறாங்க. காரணம் என்ன? அவங்களால எப்படி இருக்க முடியல? சமாதானமா இருக்க முடியல. தெய்வம் தானே அழைச்சாரு. அழைத்த தெய்வம் சமாதானத்தின் தேவனா இருக்கிறாரு. அழைக்கப்பட்ட நானும் சபையில பிரிஞ்சு போகாம எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்க வேண்டும். ஒரு நிலையிலே சொல்லுவோமா? சரிங்க, அடுத்த வசனம். பாருங்க, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கணும். நீதியின் கனிங்கிறது இன்னொன்னு, அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். நீதியின் கனிக்கும் சமாதானத்துக்கும் தொடர்பு இருக்குது. அத நம்ம பின்னால எல்லா கனியும் கற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு கனியும் ஜோடா எடுத்து நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டிய சத்தியத்தெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்ப ஒவ்வொரு கனியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சமாதானத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சரீரத்துல சமாதானத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் எதை நடப்பிக்கணும்? சமாதானத்தை நடப்பிக்கணும். எழுதியிருக்கா இல்லையா? சமாதானத்தை. இது நம்முடைய சரீரம் சார்ந்த ரகசியம், நம்முடைய உடம்பு சார்ந்த ரகசியம். நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும்.
ஏதோ ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருது. அடுத்த நேரம் நம்மள ஒரு பத்திரிகையை வச்சு கூப்பிடுறாங்க. அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அந்த பத்திரிகையை வாங்க மறுக்கிறதும், அப்படியே பேருக்கு பத்திரிகையை வாங்கினாலும் அந்த திருமணத்துல போய் கலந்து கொள்ளாம இருக்கிறதும் என்ன நடவடிக்கையா இருக்காது? சமாதான நடவடிக்கையா இருக்காது. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சரி ரைட்டு, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சமாதானமா நடக்கணும், சமாதானத்தை நடப்பிக்க கூடியவர்களா வாழணும்னு சொல்லி கவனமா இருக்கணும். யாரு சமாதானத்தை நடப்பிப்பாங்க அப்படின்னா, சமாதானத்தை என்ன செய்யணும்? என் உடம்புல சமாதானத்தை விதைக்கணும். நிலத்துல போய் பயிரை நடுறாங்களா இல்லையா? நிலத்துல போய் விதைய விதைக்கிறாங்களா இல்லையா? இப்ப சமாதானம் என்னுடைய உடம்புல இருக்கணும்னா, என்னுடைய உடம்பு ஒரு நிலம். இந்த நிலத்துல எதை விதைக்கணும்? சமாதானத்தை நான் விதைக்கணும். ஏன் என் உடம்புல, என் கிரியையில, என் நடவடிக்கையில சமாதானம் இல்லைன்னு பார்த்தா, என்னுடைய உடம்புல நான் சமாதானத்தை விதைக்கக்கூடிய காரியத்துல என்ன பண்ணாம இருக்கிறேன்? செயல்படாம இருக்கிறேன். உலகத்துல எல்லாம் செய்யறவங்க, படுக்கிறவங்க, எந்திக்கிறவங்க, சாப்பிடுறவங்க, வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, எல்லாம் செய்யறோம். ஆனா ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம உடம்புல சமாதானம் இல்ல, சமாதான நடவடிக்கை இல்ல, சமாதானத்தை நடப்பிக்க முடியலன்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அதுக்கு காரணம் அந்த விதைக்கிற வேலையை செய்யணுமேனு சொல்லி என்ன பண்றது கிடையாது, விதைக்கிறது கிடையாது. சில நேரம் பாருங்க, மனைவி கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. புருஷன் என்ன பண்ணுவாரு? போன் பண்ணி கூப்பிடுவாரு. ஒன்னும் சட்டை பண்ணாது, உடனே கிளம்பி வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்தாலும் மனைவி என்ன பண்றது கிடையாது, கண்டுக்கிறது கிடையாது, கிளம்பி போறதும் கிடையாது. அவரு சமாதானத்தை நடப்பிச்சுதான் வீட்டுக்கு என்ன பண்றாரு, வர்றாரு. ஆனா மனைவிக்கு சமாதானத்தை நடப்பிக்கிறதுக்கு உடம்புல என்ன இல்ல, சமாதானம் இல்ல. இப்ப சமாதானம் இல்லன்னா சமாதானத்தை தானே என்ன பண்ணணும், விதைக்கணும் இல்லையா? என்னிடத்துல இன்னொருத்தர் விதைக்கும் போது அவர்கள் விதைக்க நான் என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். இப்ப நான் என்னால சமாதானமா புருஷன் கூட போக முடியல. இப்ப ஒரு ஊழியக்காரரோ, ஒரு சொந்தக்காரங்களோ, ஒரு விசுவாசியோ வந்து சமாதானத்துக்குரிய காரியங்களை எடுத்து சொல்லும் போது அதுக்கு என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். நீங்க அப்படி இடம் கொடுக்கிற சூழ்நிலை இருக்குதா? இடம் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா? இடம் கொடுக்காம இருக்கிறாங்க. இதெல்லாம் வசனங்களை வச்சு நம்ம விளங்கிக்கணும். நம்முடைய நடவடிக்கையில என்ன இருக்கணும், சமாதானம் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லன்னா அதை விதைக்கிறதுக்கான வேலையாவது ஈடுபட வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க, 2 பேரும் 3:14. சரி, இந்த வசனத்தை விவரமா பேச நமக்கு நேரம் இல்லைனாலும் சுருக்கமா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். புதிய வானம், புதிய பூமி இனி வரப்போற நாட்கள்ல வரப்போகுது. இவைகளோட புதிய எருசலேமும் இனி வரப்போற நாட்கள் என்ன பண்ணுது, வரப்போகுது. இந்த 3ல ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போய் அங்க எதோட இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும். ஏங்க சமாதானங்கிற ஆவியின் கனி இங்க நமக்கு வேணும்னு பாத்தீங்கன்னா, இங்க நாம சமாதானத்தை நடப்பிக்கணும். இங்க சமாதானத்தோட நடப்பிக்கிறதோட முடிஞ்சு போறது இல்ல, இது எங்க வரையில தொடருது, புதிய எருசலேம் வரை துவங்குது, நித்திய வாழ்க்கை வரையில முடியுது. இங்க துவங்கி எங்க போய் முடியுது, நித்திய வாழ்க்கை வர போய் முடியுது. அங்க போய் எப்படி இருக்கணும், இன்னாசியாவும் பிரேமம் அங்க போய் என்ன போட்டுக்க கூடாது, கலவம் பண்ணக்கூடாது, சண்டை போட்டுக்க கூடாது. அங்க போய் இன்னாசி யாரு பிரேம யாருங்கிறது அது வேற விஷயம். அது தெரியாது. தெரிஞ்ச அங்கேயும் என்ன பண்ணிக்குவீங்க, ஆமா ஐயோ நல்லது அப்படின்னு சிஸ்டர் நினைக்கிறாங்க. தெரியுது தெரியாதுங்கிறது வேற ரகசியம். ஆனா அங்க போய் கூட அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களோடு கூட நாம எப்படி இருக்கணுமா, சமாதானத்தோட கூட இருக்கணுமா. அப்ப சமாதானம் எங்க வர வேலை செய்து பாருங்களேன். இப்ப நித்தியம் வரை வேலை செய்யக்கூடிய சமாதானம் ஏன் என் உடம்புல இல்லாம இருக்கு? என் உடம்புல சமாதானத்தை கொண்டு வரும். அடுத்தவங்ககிட்ட சமாதானத்தை எதிர்பார்க்கிறத விட என்னுடைய உடம்பிலே சமாதானத்தை கொண்டு வந்து என்னுடைய கிரியைகளிலே
நான் சமாதானத்தை வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய கிரியைகளிலே வாழ்நாளெல்லாம் சமாதானத்தை வெளிப்படுத்தி ஆவியின் கனியை நிறைவேற்றி என்னுடைய வாழ்க்கைய நடத்தினா நான் நித்தியத்துல ஒருவேளை புதிய எருசலேம் போனேன்னா அங்க போயும் கர்த்தருடைய சந்நிதியில சமாதானத்தோடு கூட இருப்பேன். பார்த்த வசனம் சமாதானத்தை என்ன பண்ணணும் கவனிச்சீங்களா? ஆவியில சமாதானம் வரும்போது சமாதானத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஆத்துமால சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு சமாதானத்தை ஆத்துமால என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். சரீரத்துல சமாதானங்கிற ஆவியின் கனி விதைக்கப்படணும் வரணும் அப்படின்னா சமாதானத்தை என்ன பண்ணணும்? தேடணும். நீங்க சண்டை போடுற ஆளா இருந்தா நீங்க எப்படி சமாதானத்தை தேடுவீங்க? முதல்ல நான் என்ன மாதிரி ஆளுன்னு கண்டுபிடிக்கணும். விளங்குதா விளங்கலையா? நம்மள நம்ம யாருன்னு கண்டுபிடிக்காம நம்மள வேற ஆள் மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிறது அந்த கிறிஸ்து மாதிரி, ஆனா நம்மள என்ன நினைச்சுக்கிறது? இயேசு கிறிஸ்து மாதிரி நினைச்சுக்கிறது. புரியுதா புரியலையா? நம்ம கிட்ட சமாதானம் உடம்புல இல்ல, நம்ம ரத்தத்துல சமாதானம் இல்ல, நம்ம ரத்தத்துல கலகம் இருக்குது. அதனாலதான் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுறோம், தேவையில்லாம பிள்ளைகிட்ட போய் சண்டை போடுறோம், தேவையில்லாம கூட பிறந்தவங்க சண்டை போடுறோம். சோப்பு வாங்க போவாங்க கடையில, அங்க போன உடனே லக்ஸு கொடுன்னு கேட்போம், தெரியாம சிந்தால எடுத்து கொடுத்துருவான். எதை எடுத்து கொடுத்துருவான்? சிந்தால எடுத்துருவான். ஆனா சிந்தால கையில வாங்கிக்கிட்டு ஆல்கஹால போட்ட மாதிரி பேசுவான். அவன் சும்மா விடுவானா? யோ தெரியாம எடுத்து கொடுத்துருங்க, அதுக்கே எப்படி பேசுறேன், தெரியாம எடுத்து கொடுத்தியா, அந்த சோப்பு எடுத்து மூஞ்சில எறிவான் பாருங்க. வர்ற ஆத்திரத்துக்கு சோப்புல அடிச்சேன்னு உடம்புல தலை இருக்காது அப்படிமா. உடம்புல என்ன இருக்காது? ரெண்டு பேரும் இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், தலையை திருகிடுவான். அந்த மாதிரி கலக குணம். ஆனா என்ன நினைக்கிறது? சர்ச்சுக்கு வந்த உடனே இயேசு மாதிரி நினைக்கிறது. நினைப்பு பொழப்ப கிடைக்கும். நம்முடைய உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? சமாதானத்தை தேட வேண்டிய நிலைமையில தான் நம்மளும் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எதை தேட வேண்டிய நிலைமையில இருக்கோம். ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? சமாதானம் நம்ம உடம்புல அப்படியே ஒட்டிக்கிட்டு பிறந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லாத ஒன்றை கொண்டு வருவதற்கு இருக்கிற இடத்திலே அதை தேட வேண்டும். எங்க இருக்காது? அடுத்த வசனம் எல்லாரும் எடுங்க. ஏசாயா 48:18 எல்லாரும் எடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். நீங்களும் நானும் உடம்புல மாம்சத்துல ரத்தத்துல சமாதானத்தை ஆவியின் கனியா கொண்டு வந்து வைக்க அதை தேடுவதற்கு சரியான ஒரு வசனம் ஏசாயா 48:18. எல்லாரும் வாசிப்போம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஆமென். இந்த வசனம் ஒரு காலகட்டத்துக்கு சொல்லப்பட்டதான வசனம். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். அது என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் பின்னால பார்ப்போம். இந்த வசனத்திலிருந்து நம்ம உடம்புக்கு, நம்ம சரீரத்துக்கு ஆவியின் கனியாகிய சரீரம், ஆவியின் கனியாகிய சமாதானம் வருவதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை எப்படி தேடணும் அப்படின்னா, என் கற்பனைகள் என்ன போட்டிருக்கு? இந்த ஷார்ட்டா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தெய்வத்தினுடைய வேதத்தை, தெய்வத்தினுடைய வேதத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். கவனிக்கிறதுனா என்ன? நிஷாந்தினி கவனிக்கிறதுனா என்னம்மா? பாருங்க, எட்வின் சொல்லுவாப்ல பாருங்க. கவனிக்கிறதுனா என்ன எட்வின்? இப்ப பாருங்க, அன்பு அருளும் போட்டி போட்டு சொல்லுவாங்க பாருங்க. பாசம் இப்படியே பேசிக்கிட்டே நான் கடைசியில உடனே நாங்க நல்லா கவனிக்கதான் போறோம். கவனிக்கிறதுனா என்ன அப்படின்னா, கண்களை கொண்டு போய் வேதத்துல சமாதானத்தை தேடுவதற்கு வைக்க வேண்டும். சும்மா எல்லாம் சமாதானம் வந்துடாத, அத தேடக்கூடிய விதத்துல கண்ணை கொண்டு போய் எதுல வைக்கணும்? வேதத்துல வைக்கணும். அப்படியே பைபிள் அப்படி பிரிச்சு
அப்படியே ஆசீர்வாதமான வசனம் எங்க இருக்குன்னு பார்த்து அத கவனிச்ச அப்படின்னா உனக்கு எப்படி சமாதானம் வரும்? கலகம் நீங்கிற மாதிரி சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய வசனம் எங்க இருக்குதோ அங்க கவனமா கொண்டு போய் உன் கண்ணை என்ன பண்ணணும்? வைக்கணும். அப்படி கவனிச்சுன்னா அது நலமா இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் எதை போல? உன் உடம்புல இருந்து சமாதான கிரியை எப்படி பாஞ்சு போவோம்? நதி போல. எது போல? நதியில ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு அள்ளிட்டா குறைஞ்சிரும் தானே? நீ எத்தனை குடம் வேணா அள்ளிட்டு போ, எத்தனை பிரச்சனை உன் வாழ்க்கையில வந்தாலும் சரி, உன் உடம்புல இருந்து என்ன வராது? கலகம் வரவே வராது. நீ பூரிகட்டையவா எடுத்து அடிக்கிற, நான் அம்மிகளை தூக்கி போடுறான். உன் உடம்புல சமாதானம் நவிய போல வேலை செய்யும். சமாதானம் எதை போல வேலை செய்யும்? முயற்சி பண்றிய. என்ன முயற்சி பண்ற? நதிய போலவா? பிரேமிட்ட சொல்லி ஆளுக்கு 2 மம்முட்டி எடுத்துக்கங்க. ஏன்னா வீட்டு வாசல்ல இருந்து கொத்துங்க, முயற்சி பண்ணுங்க. வராதா? அங்க ஏங்க சிஸ்டர் பாக்குறீங்க? டயத்தை பார்த்து சமாதானம் வந்துட போதா? விளையாட்டு காரியம் இல்லைங்க. முயற்சி பண்றேன்னு சொல்லி சொல்றாப்ல அப்படின்னா உடம்புல என்ன இருக்கு? அதான் இருக்கு. அதான் உண்மை. ஏதோ அவங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாரும் உடம்பும் எப்படிப்பட்டதுதான். வந்து பாரு, பேசிக்கிறேன். எல்லாம் அப்படிதான். கலக வீட்டார்தான். யாரையுமே சொல்லுவான்ல, கலக வீட்டா, கலக மனுஷன் தான். நம்ம ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். அதான் ஒத்துக்கிறாங்க. முயற்சி பண்றேன், சொன்னது நடந்தா சரி. வேதத்தை எடுத்து வச்சு வேதத்துல சமாதான சம்பந்தப்பட்ட வசனங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அதை ஒவ்வொன்னா தேடி அதை உடம்புல ரத்தத்துல கலக்குற மாதிரி அதுல கொஞ்சம் அடிக்கடி கண்ணை வச்சு கவனிச்சு பாத்துக்கிட்டே உன் ரத்தத்துல கலக்குற வர பாத்துக்கிட்டே இரு. உன்னுடைய ரத்தத்துல சமாதான வசனத்துல இருந்து, கற்பனைகள்ல இருந்து, வேதத்துல இருந்து கலந்துருச்சுன்னா உன்னால கலகம் பண்ண முடியாது. உன்னால சமாதானத்தை மட்டும்தான் நடப்பிக்க முடியும். உன் தேவன் உனக்கு சமாதானத்தின் தேவனாய் இருந்து, சமாதானத்தின் கர்த்தராய் இருந்து, சகல விதத்திலும் எப்பொழுதும் சமாதானமாய் நடந்து கொள்ள சமாதானத்தை அருளுவாராக. அல்லேலூயா. ஓசியானா. ஸ்தோத்திரம். கண்ணுல போடுவோமா? ஆவியின் கனியாகிய சமாதானத்தை குறித்த சத்தியத்தை ஆவியில வேணும்னு, அது தொடர்ந்து ஆத்மாவிலும் வேணும்னு, இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலும் தேவை என்று நாம் சத்திய தேவ செய்தியை கேட்டிருக்கிறோம். அடுத்தவங்க என்கிட்ட சமாதானமா இல்லையே, கணவன் என்கிட்ட சமாதானமா இல்லையே, மனைவி என்கிட்ட சமாதானமா இல்லையே, என் பிள்ளை என்கிட்ட சமாதானமா இல்லையே, என் மருமவ என்கிட்ட சமாதானமா இல்லையே, இப்படி எல்லாம் நினைக்கிற நம்ம, என் தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். இதை நினைக்க வேண்டாமா? என் தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கும் போது, என் தேவன் கலகத்தின் தேவனா இல்லாம இருக்கும் போது, என் கணவனோ மனைவியோ மருமகளோ மாமியாரோ மற்றவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம், நான் ஏன் கலகத்தின் மனிதனா மனுஷியா இருக்கணும்? நான் என் தேவனை போல சமாதானத்தின் மனிதனா மனுஷியா இருக்க வேண்டாமா? என்னோட உடம்புல சமாதானம் இருக்கா? என்னோட மாம்சத்துல சமாதானம் இருக்குதா? என்னோட ரத்தத்துல சமாதானம் இருக்குதா? என்னுடைய கிரியைகளை சமாதான கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்துறேனா? இல்ல அப்படின்னா ஆவியின் கனி தேவை என்பதை, என் சரீரத்திற்கும் தேவை என்பதை நான் உணர வேண்டும். சமாதானத்தை நடப்பிக்கணும் அப்படின்னா அந்த சமாதானத்தை எனக்குள்ள விதைக்கிற வேலைய எனக்காவது செஞ்சிருக்கிறேனா? ஒருத்தர் கலகம் பண்றாங்கன்னா மறுபடியும் நானும் தானே கலகத்தை விதைக்கிறேன். கலகத்தை விதைக்கிறதுக்கா தெய்வம் என்னைய சபைக்குள்ள அழைச்சு வச்சிருக்கிறாரு. சமாதானமா இருக்கதானே?
நான் சமாதானமா இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல தரிச்சு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கற்பனைகளை கவனிச்சு அதன் மூலமா சமாதானத்தை என் உடம்புல என் ரத்தத்துல நதிய போல பெறலாமே. என் கூட பிறந்தவங்க கூட, என் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட, என் பொது வாழ்க்கையில, என்னுடைய சபையில என்னால சரீரத்துல சமாதானமா நடக்க முடியல அப்படின்னா, சமாதானத்தை நடக்காம இருந்தேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு மனந்தவர என் குற்றத்தை உணர்றேன் ஆண்டவர, என் சரீரத்துல சமாதானத்தினுடைய கிரியை இல்லங்கிறத ஒத்துக்கொள்றேன் ஆண்டவர, இனி இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிற ஆண்டவர. எப்படியாவது என் மனைவி கிட்ட, எப்படியாவது என் கணவன் கிட்ட, எப்படியாவது என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சமாதான கிரியைகளை நடத்திக்கக்கூடிய அளவிற்கு வாழ இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறேன். என்ன உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவர. வேதத்துலதான் சமாதானம் இருக்கு. வேதமும் நீங்களும் ஒண்ணு ஆண்டவர. உங்களை சமாதானத்தின் தேவனை ஏற்றுக்கொண்டேன். உங்க வேதத்தையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவர. நீ எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய தேவனுடைய வேதத்துல நதி போல சமாதானம் இருக்கு. அதை நாடுவேன், அதை தேடுவேன், அதை கண்டுபிடிப்பேன், அதை என் உடம்புல கொண்டு வருவேன். அதன் மூலம் சரீரத்தில் என் கிரியைகள்ல ஆவியின் கனியாகிய சமாதானத்தை வெளிப்படுத்தி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் ஸ்தோத்திரம். நல்ல தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பரவர்கள் செபிப்பார். சமாதானத்தின் தேவனாகிய பிதாவே, சமாதானக்காரனாம் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தின் ஆவியானுடைய துணையோடு இந்த தேவ செய்திக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் கனியை குறித்த சத்தியத்திலே எங்களுடைய சரீரத்திலே சமாதானம் காணப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக சமாதானத்தின் தேவனாக தேவன் அல்ல, நாங்களும் கர்த்தாவே கலகத்தை வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவனாக இருக்கிறபடினால எங்களை கீழ்ப்படுத்தி சமாதானத்தின் தேவனாக நம்முடைய ஜனமாக இருக்கிறதான நாங்களும் கர்த்தாவே சரீரத்திலே சமாதானத்தை வெளிப்படுத்தாம ஆவியானவர்களை நடத்தும்படியான பிள்ளைகளாக ஜனங்களாக சபைக்குள்ள வாழ கிருபை எங்களுக்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே வழி நடத்துதலுக்கு சமாதானத்தை குறித்து எங்களை கண்டித்து உணர்த்தும் கீழ்ப்படிந்து ஆவியானவரை போல நாங்கள் எப்பொழுதும் சமாதானத்தை நடப்பிக்க எங்களுக்கு அனுகிரகம் அளிக்க முடியாது. எங்களை சபைக்குள்ள கொண்டு வந்ததான நோக்கம் நாங்கள் சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் அறிந்து உணர்ந்து கர்த்தாவே உடைய நோக்கத்தை என்னுடைய சரீரத்தை நடப்பிக்கக்கூடிய கிரிகளை நடப்பிக்க நாங்கள் ஒருபோது நடப்பிக்க ஆவியானவர் எங்களை வழிநடத்த முடியாது. சமாதானத்தை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விதைக்கத்தக்க அப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் கண்டுபிடித்து சமாதானத்தை விதைக்கத்தக்க சமாதானங்களுடைய ரத்தத்துல கத்தாவே என்னுடைய ரத்தத்தில் இருக்கிறதான கலங்கள் அளிக்க முடியாது. அனுதின வாழ்க்கையில அந்தி சந்தி மதியான வேலையிலும் வேதத்தை கவனித்து வேதத்திலே சமாதானத்தை கொடுத்து ஆராய்ந்து ஆண்டவரே சமாதானத்தை நடப்பிக்க நீரங்களை திரும்ப அளிக்க முடியாது. கலகம் வெளிப்படாத சத்திய நாமம் தூசிக்கப்படாது மூலமா தேவனுடைய நாமம் மறுதளிக்கப்படாது திரும்ப நீர்களுக்கு கொடுக்க முடியாது. மூலமா தேவனுடைய நாமம் மையப்படலாம். கிரியைகள் மூலமா தேவனுடைய நாமம் உயர்த்த திருப்பை செய்யப்படுத்தாங்க. இயேசுவின் நாமத்தை ஆவியானுடைய ஒத்தாசையோடு நன்றி தெரிவிக்கிற ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.